இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு சிறையிருப்பை திருப்பும் கர்த்தர். சங்கீதம் 14:7. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பின் காலத்திற்குள் நாம் இருக்கும் போது நம் மகிழ்ச்சி நம்மை விட்டு எடுபடுகின்றது. நாம் விரும்பாத சூழ்நிலையில் எதிரிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்படியான நிர்பந்தமான நிலை உண்டாகிறது. நம்மை ஆண்டவர் மறந்துவிட்டாரோ என்ற நினைவுகள் நம்மை கலங்க வைக்கின்றது. யூதா கோத்திரத்து ஜனங்களை நேபுகாத்நேச்சார் ராஜா சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். சிறையிருப்புக்கு சென்ற யூத ஜனங்களை ஆண்டவர் எப்படி சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வந்தார் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். தினந்தோறும் எருசலேமை நினைத்து அழுதார்கள். இன்றாவது எங்களுடைய சிறையிருப்பு திரும்புமா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக எரேமியா 29:11 கூறினார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல. நம்மை குறித்து ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் ஆகும். நமக்கு நன்மை செய்கின்ற நினைவுகள் ஆகும். நமக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுப்பதே தேவனுடைய நினைவு. நம்முடைய சூழ்நிலையை வைத்து நம் எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க முடியாது. ஆண்டவர் நம் எதிர்காலத்தை குறித்து சமாதானத்திற்கு ஏதுவான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை நேசித்தார். ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தீங்கு செய்ய மாட்டார். ஆண்டவருடைய நினைவுகள் பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம் நினைவுகளை பார்க்கிலும் ஆண்டவரின் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரை தேடும்படியாக ஜனங்களுக்கு கூறுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கோரேஸ் ராஜா யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி போவதற்கு உத்தரவிட்டார். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போதுதான் சங்கீதம் 126 பாடினார்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று பாடினார்கள். இன்றும் நம் வாழ்வில் எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் ஆண்டவரால் நம் சிறையிருப்பை மாற்ற முடியும். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் வாய் நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சிறையிருப்பின் நேரங்களிலும் கூட முழு இருதயத்தோடும் உங்களை தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் பேரிலே நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிற உங்கள் நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாங்களும் கூட எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது மகிழ்ச்சியோடு உங்களை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.